ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா வந்து அஸ் அ கேப்டனாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃப்ரான்ச்சைஸஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 2013 வந்து பார்த்திங்கன்னா வந்து விக்கி பாண்டிங் காயம் காரணமாக இவருக்கு ஒரு கேப்டன்சி வாய்ப்பு கொடுத்து அந்த கேப்டன்சி வாய்ப்பையும் நல்லா பயன்படுத்திட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து மும்பைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோஹித் சர்மா இருந்திருக்காரு. இப்படி இருக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா வந்து 2024க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐபிஎல் ஆக்ஷன் ரிட்டர்ன்ஸுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரேடு பண்ணிட்டு ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா வந்து கேப்டன்சிலேருந்து விலகிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களிடையே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்பவே ஒரு வந்து பார்த்திங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி மேலே வந்து ஒரு வெறுப்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வருஷம் அதுக்கு தகுந்தபடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹர்திக் பாண்டியா கேப்டன்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபஸ்ட்டு டீம் எலிமினேட்டட் ஃப்ரம் ப்ளே ஆஃப்ஸுங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு புதிய அன்வென்டட் சாதனையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ படித்தங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அவரோட கேப்டன்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹேண்டில் விதம் வந்து மும்பை இந்தியன்ஸ் நல்லா பண்ணாதங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே அடுத்த வருஷம் நடக்கிற ஆக்ஷனில் வந்து அவர் ரிட்டர்ன் சைட் பண்ணப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வெளியிட்டிருக்குது. இப்படி இருக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோஹித் சர்மா அணி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே நிறைய டீம்கள் அவரை பற்றி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாலுமே மும்பை இந்தியன்ஸ் டிசி அணிகள் ஓனர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வரக்காக ஆய்ப்பிடிச்சிருந்தாலுமே இப்படி இருக்கலாம் ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 2011 ஆக்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து டெக்கன் சார்ஜர்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து விடுவிக்கப்பட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து கொல்கத்தா அணிஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடும் போட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயருக்கு போட்டாங்க. ரோஹித் சர்மா இந்தியாவோட ஃபஸ்ட்டு T20 100 அடிச்சு சைடு முஸ்தகலி 100 அடிச்சவர் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா தான். அது மட்டும் இல்லாமல் நடக்கிற எல்லா T20 வேர்ல்டு கப்லேயும் ரோஹித் சர்மா இருந்திருக்கிறாரு. இப்போ நடக்கிற T20 வேர்ல்டு கப்புக்கு வந்து கேப்டனாகவே வந்து ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கப்பட்டிருக்காரு. இப்படி இருக்கல வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா வந்து கொல்கத்தா அணிக்கு வந்து போவார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்னாள் வீரர்கள்லாம் வந்து கர்பன் சிங் வந்து தெரிவிச்சிருந்தார். இதனாலேயே வந்து ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா அணிக்கு போனால் வந்து நம்ம ஒரு கொல்கத்தா மாதிரி ஏன்னா கொல்கத்தா ஃப்ரான்ச்சைஸ்க்கு அதிகமாக அதிக ரன் அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஈடன் கார்டன் வந்து இவரோட ஃபேவரட் கிரவுண்டுங்காடி வந்து பார்த்திங்கன்னா வந்து கொல்கத்தாவுக்கு போகிறதுக்கு வந்து அடுத்த ஆக்ஷனில் மெயின் ஆக்ஷனில் அதிக வாய்ப்பு.